சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மலேசியாவில் நடைபெற உள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பத்திரிகை சந்திப்பில் சுந்தர் பிஸ்னஸ் சொல்யூஷன் மில்லட் பவுண்டேஷன் பேசும்பொழுது, வரலாற்று சிறப்புமிக்க மாநாடானது உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகத்தின் வர்த்தக வல்லமையை பறைசாற்றுவதோடு தமிழக பாரம்பரியத்தின் தனித்துவமான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலக அரங்கில் கொண்டு செல்ல ஒரு பொன்னான வாய்ப்பை அளிக்கிறது. வரும் டிசம்பர் 22 முதல் 25 வரை 4 நாட்கள் மலேசியாவில் உள்ள ஹோட்டல் விந்தாம் காட்டன் ஐசிடி அண்ட் மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ஷா ஆலம் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. சர்வதேச தமிழர் வர்த்தக மாநாடு அப்படின்ட்டு 2025 வரக்கூடிய டிசம்பர் மாதம் 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஷா ஆலம் அப்படின்ற இடத்துல ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதாவது உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை. உலகத்திலே முதலாக தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் பொருளுக்காகவும் தமிழ்நாட்டு பொருட்களை தரணியெங்கும் செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழ்நாட்டு பொருட்களை அங்கே கொண்டு போய் காட்சிப்படுத்துகிறோம். ஏறக்குறைய ஒரு 80 ஸ்டால் அமைச்சு காட்சிப்படுத்துகிறோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய வர்த்தகரில் அங்கே அவங்க ப்ராடக்டை காட்சிப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் இன்டெகிரேஷன் ஏற்பாடு பண்ணுறோம். ஒன்று, இங்கேருந்து ஒரு தரமான பொருட்கள், அதாவது விளைபொருட்களாக இருக்கலாம், அல்லது ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது சர்வீசஸாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஷர்ட் மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்ட்ரிக்கு இங்கேருந்து அதை கொண்டு போய் நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். 23ஆம் தேதி மலேசியாவில் உள்ள தமிழர் வர்த்தக சங்கம் 4வது ஆண்டு விழாவும் நடைபெறுகிறது. விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மலேசிய வர்த்தகர்கள் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளார்கள். விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய சிறுதானிய உணவுகள் மதிய உணவாக பரிமாறப்படும். மாநாட்டிற்கும் வரும் அனைவரும் வேட்டி சேலை அணிந்து வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுப் பொருட்களை மீட்டுருவாக்கம் செய்தல், தமிழ்நாடு தொழில் முனைவோர்களை சர்வதேச தமிழ் வர்த்தகர்களுடன் இணைத்தல், தமிழ்நாட்டு பாரம்பரிய தொழில்களை சர்வதேச தமிழ் வர்த்தகர்கள் அவர்களது நாட்டில் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு அமைகிறது. தமிழ் உணர்வோடு ஒரு 15 கண்ட்ரியில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கட்டமைப்போடு ரெடி பண்ணுறோம். இதை ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா சார், ஆமாம் சார் செஞ்சுருக்கோம் சார். 2 வருடமாக திரு பாலகிருஷ்ணன் அவருடைய ஒரு சீரிய முயற்சியில் இங்கே பொருட்களை ஏறக்குறைய 2 வருடம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த நபர் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கண்டுட்டார். இந்த வெற்றியை அடுத்த கட்டத்துக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இந்த விஷயம் எடுத்திருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆழமாக பதிவுப்படுத்த என்னங்கன்னா, இதில் எந்த இடத்துல தமிழர்கள் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். இதையும் தாண்டி எங்களுடைய பெரிய நோக்கம் சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம். சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொழில் முனைவை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம். பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். அதை மலேசியாவில் செக் பண்ணி பார்த்தோம். ஏறக்குறைய 100 தொழில் முனைவரில் இந்த சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டோம். அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் இப்போ இன்றைக்கி சின்ன தொழில் ஆரம்பித்து அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை செஞ்சிட்டோம். அடுத்தது இலங்கைக்கு போகிறோம். அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 25 கண்ட்ரியில் இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணியிருக்கோம். நாட்டின் பாரம்பரிய பிரத்யேக தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உலகமெங்கும் பிரபலப்படுத்துதல், தமிழ்நாட்டு பாரம்பரிய சிறுகுறி தொழில்களை ஊக்குவிக்கும் சர்வதேச கூட்டு முயற்சியாக இந்த மாநாடு நடைபெற உள்ளது. சமுதாயம் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவித்தால் ஒவ்வொரு வெளிநாடு வாழ் தமிழரின் வீடுதோறும் ஒரு தொழில் முனைவோரை உருவாக்குதல். இந்த மாநாட்டில் உலகெங்கும் உள்ள தமிழ் தொழில் முனைவோர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் ஆயிரக்கணக்கானோர் மலேசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. இதில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தி கொள்ளவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சோளம், கம்பு, எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள், மலைவாழ் மக்கள் தயாரிப்புகள், பனை பொருட்கள், தென்னை விவசாயிகள், பாரம்பரிய மூலிகை பொருட்கள் தயாரிப்பாளர்கள், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள், வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தியில் தமிழகத்தில் சிறந்து விளங்கும் வர்த்தகர்கள் மற்றும் மேற்படி தொழில்துறைக்கான இயந்திரம் உற்பத்தியாளர்கள் என 55 தொழில் முனைவோர்கள் தேர்வு செய்யப்பட்டு மலேசியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளனர். சென்னையிலிருந்து 22 தொழில் முனைவோர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். மாநாட்டில் இலங்கையிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்களின் தலைவிகள், இறக்குமதியாளர்கள், தொழில் முனைவோர்கள், இலங்கை அரசு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர்.
உலகெங்கிலும் இருந்து வரும் தமிழ் வர்த்தகர்கள் தொழில் முனைவோரிடமும் தங்களது உற்பத்தி பொருட்களை நேரடியாக காட்டி வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள வாய்ப்பாக